கடல் மேல யாரும் நடக்க முடியுமாப்பா? ஒருத்தனாலே முடியாது. ஆனா வானத்தையும் பூமியையும் சகலவற்றையும் அந்த சராசரங்களையும் நம்மளையும் உண்டாக்கின கர்த்தராகிய இயேசுவால நடக்க முடியும். அவர் நடந்து வந்தாரு கடல் மேல. சொல்லுங்க, கடல் மேல இயேசு நடந்து வந்தாரு. நடந்து வந்துட்டே இருந்த உடனே இந்த சீசர்கள் என்ன பண்ணாங்க? மறுபடியும் பயத்துல அலற ஆரம்பிச்சாங்க. சொல்லுங்க, எதுக்கு? வரவரு சும்மா சாதாரண வருவாரு, சும்மா வெள்ளை அங்கி போட்டு சும்மா பிரகாசமா வராரு. சொல்லுங்க, சும்மா சொல்லி 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 வர்றாங்க. இப்போ இந்த சீசர்கள் இயேசுனே அவங்களுக்கு அடையாளமே தெரியல. அதுக்கு பதிலா அவங்க என்ன யாரு நினைச்சிட்டாங்க? பேய் பிசாசு நினைச்சாங்க. சொல்லுங்க, பேய் பிசாசு நினைச்சிட்டு ஐயோ பேய் வந்துருச்சு, ஆவி வந்துருச்சுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? தலையிலேயே ஏற்கனவே இவங்களுக்கு சாக போற பயம், அடுத்து நேரே ஒரு பிசாசை பார்த்துட்டாங்க ஒரு பயம். இவங்க மனசுல ஓடிட்டு இருக்கீங்க. இத்தாப்புல வர்றவர் இயேசு தாண்டி உங்களால என்ன பண்ண முடியல? கெஸ் பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவர் வர விதம் வேற. அவர் மகிமை உள்ள தேவன். சொல்லுங்க, மகிமையின் பிரகாசமான தேவன். அப்படிப்பட்ட தேவன் இயேசுப்பா கடல் மேல வராருன்னா அவர் எப்படிப்பட்டவரா நடந்து வந்திருப்பாரு நீங்க பாருங்க. சரிங்களா? அப்போ இவங்க ஆவி ஆவி பேய் பேய்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. கத்த ஆரம்பிச்ச உடனே அதுக்கப்புறம் இயேசுப்பா நடந்து வந்துட்டு இருக்கும் போதே பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான். சொல்லுங்க, திடன் கொள்ளுங்கள், நான் தான். அப்போ தெரிஞ்சுங்க, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில வேலைகள்ல பயப்படுகின்ற காரியம் வரும்பொழுது நாம் என்ன பண்ணணும்? திடன் கொள்ளணும். சொல்லுங்க, நமக்கு எப்படி வேணாலும் பயம் ஏற்படும் வாழ்க்கையில. சரிங்களா? இப்பதான் நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும், அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு போவீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு படிக்கு போவீங்க, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில ஸ்டெப் பை ஸ்டெப் போய்கிட்டே இருப்போம். அப்போ எல்லா சூழ்நிலைகளையும் நம்மள என்ன தாக்கும் தெரியுமா? ஒரு சில பயம் வந்து தாக்கும். இந்த பயம் என்பது யாருடையது தெரியுமா? சாத்தானுடையது. சொல்லுங்க, இயேசுப்பாவுக்கு பயம்னாலே பிடிக்கவே பிடிக்காது. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க இருட்ட கண்டு பயப்படுறீங்களோ, பேய் கண்டு பயப்படுறீங்களோ, வியாதியை கண்டு பயப்படுறீங்களோ, தரித்திரம் வறுமை கண்டு பயப்படுறீங்களோ, இந்த பயம் என்பது இயேசுப்பாவுக்கு பிடிக்காத ஒன்று. எந்த விஷயத்திலும் நமக்கு என்ன ஏற்படக்கூடாது? பயம் என்பது வரவே கூடாது. பயம் வரும், தாக்க வரும். இதெல்லாம் யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. பிசாசுடைய தந்திரங்கள்லாம் தெரிஞ்சீங்க. நமக்கு ஒரு பயம் ஏற்படுதா? இது பிசாசு கொண்டு வர, பிசாசு கொண்டு வர காரியம். இது நான் பயப்படவே மாட்டேன். இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரு? பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, அப்ப இயேசு என்ன சொன்னாரு? பயப்படாதிருங்கள். சொல்லுங்க,